அம்மா யாசகம் கேட்குது, அம்மா ஏதாவது இருந்தா கொடுங்க, ரொம்ப பசிக்குது. 2 கை சின்ன பிள்ளைங்களோட வருது அந்த அம்மா. ஆயிஷா நாயகி பாக்குறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க, ஒரு அம்மா. 3 பேரிச்சம்பழத்தை எடுத்து கையில கொடுக்குறாங்க, கிட்டமா சாப்பிட்டுக்கோங்க. எங்களுக்கே வறுமை இருந்தாலும் கொடுக்குறாங்க. வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த 2 குழந்தைகளுக்கும் அந்த 2 பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு 3 கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து பிச்சு வாயில வைக்கலான்னு அந்த அம்மா எடுத்து வாய்க்கு கொண்டு போகுது. 2 குழந்தையும் தட்டுது தொடை. அம்மா எனக்கு கொடுத்துருங்க, அதை பசிக்குது அப்படின்னு. அந்த அம்மா 2ஆ பிச்சு வாயில தனக்கு போடாம அந்த 2ஆ பிச்சு என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த 2 குழந்தைக்கும் கொடுத்துரு. அதை பார்த்து நெகிழ்ச்சி அடைஞ்சிடறாங்க ஆயிஷா அம்மா. அம்மாவுக்கு பசிக்கும் இல்லையா, வயிறு இருக்குது இல்லையா, இருந்தாலும் தனக்கு கிடைத்ததையும் தன் குழந்தைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள். இரவு நேரம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு நடந்த நிகழ்வை ஆயிஷா அம்மா பெருமானாரிடம் சொல்லுகிற பொழுது அந்த தாய் சுவனவாதி,